ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்து எங்கள் ஏரியாவோட மாதா தேர் தான் வந்துட்டு நான் போடுறேன். இது முடிஞ்சு அக்டோபரில் தான் முடிஞ்சுது. ஸோ இதுவே என்னால் இப்போ தான் வந்து கொடுக்க முடிஞ்சுது. ஸோ ஐ எம் சாரி. ஸோ எங்கள் மாமியார் மாமனார் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். எல்லோ சாரீ எங்கள் மாமியார், அண்ணா அது ஒயிட் ஷர்ட் எங்கள் மாமனார். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாங் கேப் விட்டுட்டு இப்போ தான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் மாதா தேர் வந்து 30 இயர்ஸ் வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஹஸ்பண்ட் தான் வந்து எடுப்பாங்கன்ட்டு நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இவங்க வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பாப்பா. அந்த பக்கம் முன்னாடி நிற்கிறதும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான், இவங்களும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான். ஸோ மாதா தேர் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. மாதா வந்து நம்மள மாதிரி எல்லோரும் மேக்கப்லாம் போட்டுட்டு அவங்களும் வந்து ஜெகஜோதியாக வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க பாருங்கள் அழகாக. அவங்களும் நம்மள மாதிரி தானே ஒரு பெண் இல்லையா? ஸோ சந்தியா வந்து ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் இயர் விலாகில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அம்மன் தேர் எல்லாத்தையுமே நான் காமிச்சிருப்பேன். ஸோ மாதாவுக்கு வந்துட்டு லைட்டாக மேக்கப்லாம் போட்டு டச்சப் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் அதுக்காகவே புதுசாக திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வருஷம் வந்து வாங்குவாள் மாதாக்காகவே. ஸோ சாரீ கட்டுறதும் அவள் தான் இருக்கும். ஸோ சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேர் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே அப்படியே ஜொலிக்குதில்ல. லைட்லாம் போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எங்கள் மாமனார் மாமியார் தான் அந்த சாரீ வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி லைட் லேவண்டர் பிங்க் கலந்த மாதிரி இருக்கும், அந்த பர்பிள் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது அந்த சாரீ. இந்த தேர்லேயுமே வந்துட்டு ரோடு வந்து கொஞ்சம் சரியில்லை. நான் வெம்பிலி அம்மன் தேர்லேயே வந்து சொல்லியிருப்பேன் அந்த விலாக்லேயே. ரோடு சரியில்லாதனால மழைன்றனால அங்கேயே நிற்க வச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. பட் இந்த தேரை எப்படியாவது வந்து ஃபுல்லாக வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி நல்ல பிளானு. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் மாதாவோட அருளால் கண்டிப்பாக அன்றைக்கி மழையே இல்லை முடிகிற வரைக்கும். ஏன்னா மார்னிங் வந்து 4:30 5 o'clock தான் ஆகும் எப்போவுமே முடிய. நைட்டு வந்து 10 o'clock அப்படி ஆரம்பித்தாங்கன்னா மறுநாள் மார்னிங் தான் முடியும். அங்கே பாருங்கள், தள்ளுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இழுத்து அப்படி தள்ளி தான் வந்து கஷ்டப்பட்டு வந்து வெளியே வருது தேர். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக வந்து அன்றைக்கி செம்மையாக வந்து முடிஞ்சது தேர். நிஜமாகவே சொல்லணும். கோயில் டெக்கரேஷன் பாருங்கள், சின்ன கோயில் தாங்க. அது வந்து என் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து வருஷம் வந்துட்டு இந்த தேர் வந்து பண்ணுவாங்க. அவங்க கைக்கு வந்து 10 years ஆகுது. டோட்டலாக கோயில் கட்டி வந்துட்டு 30 years வந்து செலிப்ரேஷனு. ஸோ இன்னும் ரோடெல்லாம் நல்லா இருந்தது தான், இன்னும் பிரம்மாண்டமாக வந்து பண்ணணுன்ட்டு ஹஸ்பண்ட் ஆசை. பட் முடியல, கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, இந்த வருஷம் ஏன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் சரியில்லைன்றனால ஓகே அப்படின்னா. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சு அந்த ஒரு கடகடன்னு வந்துட்டு, அதாவது டேட்டே வந்து குறித்த டேட்லேருந்து தள்ளி போட்டுட்டாங்க ஃபங்க்ஷனை. ஏன்னா ரோடு சரியில்லை, ரோடு ரெடி ஆகி கைக்கு வந்து வரலை எங்களுக்கு கார்பரேஷன்லேருந்து. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு 1 week வந்து லேட்டராக வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போதே வந்து பட்டாசோடு தான் ஆரம்பிப்பாங்க எப்போவுமே. இங்கே மட்டும் இல்லை, ஏரியா ஃபுல்லாகவே வந்து பட்டாசு வந்து பயங்கரமாக தான் இருக்கும். இவங்க வந்து ஏரியாவில் இருக்க ஒரு குட்டி இவர் ஹாய் சொல்கிறார் பாருங்க. அவங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்லுங்கள் குழந்தைக்கு. ஸோ ஏரியா ஃபுல்லாகவே வந்து பட்டாசு வெடிப்பாங்க. நிறைய பட்டாசு வெடிப்பாங்க. அங்கங்கே பட்டாசு வெடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஆரம்பிக்கும் போது வெடிக்கலைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதும் வெடிப்பாங்க. அதாவது அவங்கவுங்க வந்து வாங்கி வெடிக்கிறதா, நம்ம கோயில் சார்பான்னு கிடையாது. அவங்கவுங்க விருப்பப்பட்டு அவங்கவுங்க ஆசைப்பட்டு வந்து வெடிக்கிறது தான். அவங்கவுங்க வீட்டாண்ட அந்த மாதிரி வந்துட்டு செட்டெல்லாம் கூட நிறைய வந்து மாதா மாதிரி அங்கங்கே அவங்கவுங்க வீட்டாண்ட ஒவ்வொரு மாதா மாதிரி செட்டப்ஸ்லாம் வந்துட்டு போட்டிருப்பாங்க. நான் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஏரியா ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது நிறைய இடத்துல லைவ் சவுண்டு வந்து போட்டிருக்கேன். மியூசிக், அதாவது அவங்க மோளம் அடிக்கிற சவுண்டு, அதெல்லாமே பட்டாசு வெடிக்கிறது அதெல்லாமே போட்டிருக்கேன். நடுவில் தான் கொஞ்சம் பேசுவேன். அதனால் என் வாய்ஸை கொஞ்சம் பொறுத்துக்காங்க. உங்களுக்கு வந்து லைவ் கொடுக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்காதீங்க. ஸோ பாருங்கள், எவ்வளோ நேரம் அங்கேயே வந்து கிட்டத்தட்ட 15 minutes மேலேயே வந்து நிற்போம். அதாவது ஆரம்பித்து அந்த ஏரியாவிலேருந்து வெளியே வந்துட்டு மெயின் ரோடு போய் ஒரு ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே தான் ஃபஸ்ட்டு சுற்றோம். அதுக்கப்புறமா தான் ஊர் உள்ள ஃபுல்லாக வந்துட்டு சுற்றுவாங்க. ஊர் உள்ளே வந்துட்டு 4-5 ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அந்த 5 ஸ்ட்ரீட்லேயுமே ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து சாம்பிராணி போடுவாங்க.
எல்லா வீட்லேயும் கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ்ன்னு கிடையாது. எல்லா வீட்லேயுமே வந்துட்டு சாம்பிராணி வந்து போட்டுட்ருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் நின்று போகிறனால தான் வந்து அவ்வளோ நேரம் டைம் எடுக்குது. அந்த 5 தெருவும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு காலையில் திரும்ப கோயில்கிட்டேயே வந்து முடியறதுக்கு கிட்டத்தட்ட அதான் மார்னிங் 5:00 அதாவது 4:00 அப்படி ஆகிடும். நான் வீட்டுக்கு வர ஒரு 5:00 அப்படி வந்து ஆகிடும் எப்போவுமே. மெயின் ரோட்லேயுமே செம்ம டிராஃபிக்காக இருந்தது. எங்கள் ஏரியா குட்டி பசங்களோட டான்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இந்த மோளம்லாம் வந்து அவ்வளோ பெரிய மோளம். அவங்களுக்கு கை வலிக்குமோ வலிக்காதோ தெரியல. அவ்வளோ நேரம் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க அவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி வரைக்கும் வந்து போட்டிருப்பேன் நான் கண்டினியூவாக. இது வந்து சந்தியாவோட தம்பி பாப்பா, சாரி கட்டுறால அவங்களோட தம்பி பாப்பா. ஸோ அதனால் பயங்கரமாக இருக்கும் அந்த இது டான்ஸ் வைப்பு. அங்கங்கே டான்ஸும் வந்து ஆடுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு வீட்டில் செட்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அந்தந்த இடத்துலையுமே வந்துட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் வந்து இருக்கும். கும்பலாக ஒரு கேங் இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு கேங்குமே அங்கங்கே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு தான் இருப்பாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலும் ஒரு டான்ஸ் இருக்குது. அந்த டான்ஸே வந்து பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த மோளம் வந்து அவங்க அதாவது விடிய விடிய அடிப்பாங்க. அப்போ பார்த்துக்கங்க, நைட் ஆரம்பித்து மார்னிங் தான் முடியுதுன்னா அவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த மோளம் வந்துட்டு அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. செம்மையாக கை வலிக்கும். பட் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம்ல அவங்களாம். அவ்வளோதான், திரும்ப ஏரியா உள்ள வந்தாச்சு. ஏரியா உள்ள ஃபஸ்ட்டு செட்டப் வந்து இந்த மாதம் தான் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஏரியாவில் வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் பட்டாசு வெடியும் அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இடத்துல டான்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயே வந்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது. அதனால தான் வந்து அவ்வளோ நேரம் ஆகும். மேபி வந்துட்டு ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அவ்வளோ நேரம் ஆகும் டைம் எங்களுக்கு. ஸோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அது சொல்லவும் கூடாது கண்டிப்பாக. இயர்லி ஒன்ஸ் வர்றது அவங்களோட சந்தோஷங்கள் தான் இதெல்லாம். வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஹாப்பியாக வந்துட்டு அவ்வளோ அதாவது நம்ம திருவிழாக்கு ரெடி ஆகிறோமோ இல்லையோ ஏரியா ஃபுல்லாக ரெடி ஆவாங்க. ஒவ்வொருத்தரும் செட்டப் போடுறது, முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறது, அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது, லேடிஸும் சரி ஜென்ஸ் எல்லாம் வந்து வேஷ்டிலாம் கட்டிட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய பேர் ஒவ்வொருத்தருமே அவ்வளோ வந்து அதுக்காக வந்து மெனக்கிடுவாங்க. அந்த செட்டப்லாம் வந்துட்டு பண்ணி ரொம்ப அழகாக இங்கேயுமே அவ்வளோ நேரம் வந்துட்டு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த வீட்டு எதிர்க்க வந்துட்டு வீட்டு இதுலேயே வந்துட்டு மாதாலாம் ஜோடிச்சு அங்கேயே வந்து புஷ்பானம்லாம் வந்து செட் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தாங்க. பார்த்தீங்களா அந்த வீட்டு மேலே எவ்வளோ இருக்குது. இதுவும் ஒரு வந்து தேர் வந்து எடுத்திருக்காங்க. மார்னிங்கே அது அப்படியே ஒரு செட்டப்பாக வந்து பண்ணிட்டாங்க. அழகாக மயில் இறகுலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மாதாவே பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுவுமே செம்மையாக இருந்தது. அண்ட் இது ஒரு செட்டப்பு. இதையும் எங்களுக்கு தெரிஞ்ச வீடு தான். சூப்பராக இருந்தது இந்த செட்டப்பும். இப்படி பண்ணால் எரிஞ்சுக்குமா? லேட்டாக தான் வரும். அதான்
அந்த பட்டாசு பாருங்கள், என் பையன் அப்படி பண்ணிட்டு இருந்தான். நான் சும்மா அப்படி பண்ணால் எரிஞ்சிருமா அப்படின்னா நிஜமாவே அவன் கரெக்டாக அந்த சிட்டிக்கு போடும்போது பட்டாசு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிது. பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதான் சொன்னேன், அந்த தெரு ஃபுல்லாகவே வந்து ஜெகஜோதியாக இருக்கும் அழகாக பார்க்குறதுக்கே. அதேமாரி இவங்க சொல்லியே ஆகணும், இவங்களும் வந்துட்டு பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. செட்டப்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணுவாங்க எப்போவுமே. இது வந்து இந்த இடம் வந்து இந்த வீடு ஒரு வீடு இருந்தது ஆக்சுவலாக அந்த இடத்துல. அந்த இடத்த அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து வீடு ஃபுல்லாக தரமாட்டமாக்கிட்டு அவங்க இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அந்த இடத்துல அவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமு அந்த இடத்துலையும் ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க. இது இன்னொரு செட்டப்பு. ஸோ அவங்க சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வீடு வந்துட்டு பக்கத்து தெருவில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த தெருவிலையும் வந்துட்டு வீடு வாங்கியிருக்காங்கன்றனால புதுசாக வாங்கியிருக்காங்க. அந்த லேண்டில் ஒரு செட்டப் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க புதுசாக. அவங்க வீட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க சண்டா மேளமெல்லாம் வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த மலையாளிஸ் அடிப்பாங்களே சண்டா மேளம் தானே சொல்லுவாங்க அது. அந்த மேளம்லாம் வந்து வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பக்கத்து தெருவில் தான் இருக்குது அவங்க வீடு. அந்த பக்கம் போகும்போது வந்து காமிக்கிறேன். எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்க அந்த வீட்டில் வந்து வரும்போது தேர் மட்டும். அவங்க வீட்டு பக்கம் போகும்போது மட்டும் நாங்கள் எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செட்டப் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு வாட்டி யானை பொம்மையே வந்து ரியலாக யானை நிற்கிற மாதிரியே இருந்தது. அந்த தெரு ஃபுல்லாக அது அடைஞ்சிருந்தது. அவ்வளோ பெருசாக வந்து கொண்டு வந்து செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க அவ்வளோ வந்து டிசைனாக பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். இவன் பேர் சத்யா. நாங்கள் வந்துட்டு மாதா தேருக்கு, அதாவது மாதா கொடிக்கு வந்து நடந்து போவாங்களே நிறைய பேர், அதில் வந்து கேக்லாம் வந்து அவனுக்கு செலிப்ரேஷன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கேக் கட் பண்ணி நடந்து போகிறவங்களுக்காக சாப்பாடெலாம் கொடுக்க போவோம் இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோவில் வந்து அந்த விலாகில் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். இவர் எங்கள் ஏரியா பட்டாசு கிங்குன்னே வந்து சொல்லலாம் இவரை. ஸோ அவ்வளோ ஆர்வமாக வந்து பட்டாசுலாம் வந்துட்டு அவன் நிறைய வந்து வாங்கிட்டு வந்து வெடிப்பான். எப்போவுமே பட்டாசு வந்து இங்கேன்னு இல்லை, என்ட்ரன்ஸ்லேயுமே வெடிப்பான். பக்கத்து தெருவில், அந்த தெருவில், இந்த தெருவில் விடவே மாட்டான். அது அவங்க வீட்டாண்டானும் போது இன்னும் சுத்தம் சொல்லவே தேவையில்லை. பயங்கரமாக மாதாவை நிற்க வச்சு அவ்வளோ நேரம் வந்து பட்டாசு வந்துட்டு கையிலேயே வந்து ராக்கெட்லாம் வந்து விடுவான். இதுக்காகவே போயிட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு நிறைய பட்டாசு வந்து வாங்கிட்டு வருவான் அந்த பையன். அவ்வளோ ஆசையாக அந்த செட்டப்லாம் அவன் போட்டிருக்கிறது தான் இதுதான் அவங்க வீடு. பக்கத்து தெருவுக்கு வந்துட்டோம் நாங்கள். அந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த தெருவுலையும் செட்டப் போட்டிருக்காங்க புதுசாக. இப்போ இந்த தெருவுலையுமே வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க வீட்டாண்ட எப்படி இருக்குமோ ரொம்ப நேரம் அவங்க வீட்டாண்ட வந்து கிட்டத்தட்ட அவங்க வீட்டாண்ட மட்டும் எப்போவுமே ரொம்ப நேரம் நிற்கும் தேர் வந்து இருக்கா இல்லையான்றத அந்த பையன் வந்து அத்தனை வாட்டி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, கன்ஃபார்ம் தானே, தேர் எடுக்கிறீங்க தானே, கன்ஃபார்ம் தானே, வருது தானே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாப்புல. எவ்வளோ ஹைட்டில் வரும், எத்தனை அடியில் வரும், எல்லாமே வந்து எல்லாமே கேட்பார் அவர்.
சூப்பராக இருந்ததில்ல அவங்க இடத்தாண்ட. அவ்வளோதான், ஃபைனல் முடிஞ்சிருச்சு. தேர் வந்து அங்கே கடைசியாக இறக்க போகிறோம். ஸோ அங்கே வந்து கொஞ்ச நேரம் இப்படி இப்படி ஆட்டிட்டு தான் வந்து இறக்குவாங்க. அது எப்போவுமே வந்து வழக்கம். மாதா வந்து சந்தோஷமாகணும் அப்படின்றதுக்காக. அவங்க வீட்டாண்டையும் பார்த்தீங்க இல்லைங்களா, எவ்வளோ வந்து அழகாக வந்து பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு செட்டப்லாம் சூப்பராக செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க மாதாக்காகவே வருஷம் வருஷம் அவ்வளோ வந்து செலவு பண்ணி சூப்பராக வந்து செட்டப் போடுவாங்க. எல்லாருமே அந்த ஏரியா ஃபுல்லாகவே அவங்க வீட்டாண்ட வந்து நின்று வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அவ்வளோ ஆர்வமாக எல்லாருமே வீடியோஸும் எடுத்துப்பாங்க. அவ்வளோ அழகாக வந்து அவங்க எப்போவுமே பண்ணுவாங்க. ஃபைனல் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸு இது வந்து என் பொண்ணு வந்து ஆடிட்டுருக்கா பாருங்க நடுவில். யாரும் தப்பாக வந்து நினைக்காதீங்க. அவள் வந்து ஆடுறது எல்லாமே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். எல்லாரையும் மாமான்னு தான் கூப்பிடுவா. அவங்க கூட தான் சேஃபான இடத்துல தான், சேஃபான ஏரியாவில் தான், சேஃபான ஆளுங்க கூட தான் வந்து ஆடிட்டுருக்கா. ஸோ யாரும் வந்து இது தப்பாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, கமெண்ட் வந்து சொல்லாதீங்க. குழந்தை வந்து எப்போவுமே வந்து இது ரெகுலராக ஆடுறது தான் வருஷம் வருஷம். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஆடுவாங்க. ஹஸ்பண்டும் வந்து ஆடிட்டு தான் இருப்பார். ஏன்னா லாஸ்ட் ஃபைனல் அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக முடிச்சிட்டோம் அந்த தேர்ன்றதுக்காக தான் அந்த டான்ஸு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.